நான் தலைமை ஆசிரியராக புதூர் யூனியனில் இருக்கேன் சார். நான் போய் 25 வருஷம் ஆகுது அந்த ஊருக்கு போய். 15 வருஷம் ஆகுது நான் வீடு வாங்கி. 10 வருஷம் எந்த தொல்லையும் இல்லை சார். அப்புறம் எங்கள் கிழக்க 4 மாடில் சென்னையில் ஒருத்தர் பார்த்திபன் குடியிருக்காரு. அவர் சர்க்கார் முனையில் வந்து ஒரு ஒரு கட்டடம் கட்டினதுலேருந்து எங்கள் இடத்த அபகரிக்கணுங்கிறதுக்காக 2021 போய் எஃப்ஐஆர் பதியவும் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தவுமா இருக்காங்க சார். அதுக்கப்புறம் நாங்கள் 2021 மூல ஆவணங்கள் எல்லாமே எனக்கு நத்த நிறுத்திட்ட தூய சிட்டை என் பேர்லேயே 800 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொடுத்து ஆடி ஓட்டெல்லாம் ஆர்டர் வாங்கிட்டேன் சார். அதுக்கடுத்த ஆர்டர் வந்து நான் பாதுகாப்பு கேட்டேன் ஆக்கிரமிப்பாகிட்ட. அதுக்கடுத்த ஆடியோவும் நீங்கள் காவல் நிலையத்தில் புகார் செஞ்சு பரிகாரம் தேடிக்கோங்கன்னு தந்துட்டாங்க. ஆனால் புதூர் காவலர்களால் தான் எங்களுக்கு ரொம்ப இந்த கொடூரர்கள் எங்களை கொடுமைப்படுத்த காரணமே புதூர் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் தான் சார். நாங்கள் 2020 தொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு தர்மராஜ்னு ஒரு எஸ்ஐ சாரும் பிரகாஷ்ராஜ்னு ஒரு டிஎஸ்பி சாரும் இருந்தாங்க. அவங்க உண்மைக்குமே காவலருங்க பொசிஷன்ல இருந்தாங்க, எங்களை பாதுகாத்தாங்க சார். அவங்களுக்கு அப்புறம் வந்த புதூர்ல உள்ள காவலர்கள் அத்தனை பேரும் எங்களை வந்து பழி வாங்கணும்னு நினைச்சு ரொம்ப அந்த கொடூரர்கள் கொடுமைக்கு காரணமே இவங்க ஒத்துழைப்பு தான் சார். நடுநிலையாவே இல்லை சார். நேத்து சார் நான் என் தங்கச்சி மகா கல்யாணத்துக்கு போயிட்டேன் சார். ஏற்கனவே ஆகஸ்ட் மாசம் 4 லட்சம் பொருளை திருடிட்டு போயிட்டாங்க. அவங்க மேல எஃப்ஐஆர் போடல. திருடிட்டு என்னைய வீட்டுக்குள்ள வரவிடாம உயிருக்கு பயந்து 1.5 மாசம் கழிச்சு வந்து எங்க மேல எஃப்ஐஆர் பதிஞ்சாங்க. இப்போ நேத்து எங்க தங்கச்சி மகா கல்யாணத்துக்கு போயிட்டேன் சார். 11ஆம் தேதி அந்த பார்த்திபன் பாண்டிச்செல்வம் மதுரையில இருக்காரு. அவருடைய மனைவிகள் அவங்க பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து என்னைய 11ஆம் தேதி அடிச்சு கொடுமைப்படுத்தி என்னைய கொல்ல வந்துட்டாங்க சார். உயிர் பிழைச்சது மறுபிழைப்பு. அப்புறம் 13ஆம் தேதி நான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கேன். எல்லா பொருளையும் எடுத்து மறுபடியும் கொஞ்சம் பொருளை 4 லட்சம் பொருளை திருடின பிறகு நான் காசு கொடுத்து ஒரு 30,000க்கு பொருள் வாங்கினேன் சார். அதையும் சேதப்படுத்தி எங்க கதவெல்லாம் உடைச்சி எடுத்துட்டு சார். ஃபுல்லா மண்ணும் கல்லும் போட்டு வெல்டிங் வச்சு நான் 82 வயசு எங்க சித்தி இளைய மகன் 3 வரையும் போட்டு பூட்டி கொடுமை சார். உயிர் பிழைச்சது. அப்புறம் 181 100க்குலாம் போன் பண்ணி வந்து காப்பாத்தினாங்க. அதுக்கு பிறகும் சார் இந்த காவலர்கள் எங்க மேலதான் எஃப்ஐஆர் போட்டுட்டு இருக்காங்க. அதோட இல்லாம நேத்து நான் எங்க தங்கச்சி மகா கல்யாணத்துக்காக நான் திருநெல்வேலி வந்துட்டேன் சார். என் மகன் மூத்த மகன் சார் கடையில வேலை பார்க்கான், சென்னையில வேலை பார்த்தான். அவனை வந்து எங்க பாதுகாப்புக்கு கூப்பிட்டு ரொம்ப நாள் வச்சுட்டேன், என் கூட துணைக்கிருமான்னு பயந்து அவன் வேலை போயிட்டு சார் போர் அடிக்கின்னு உள்ளூர்ல ஒரு கடைக்கு போறான் சார். கடையில போய் போலீஸ்காரங்க அவனை பைக்ல ஏற்றி சார் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நீ ஒழுங்கா அது என்னது பெயில் எடு, இல்லைன்னா அவனைய கைது பண்ணிடுவோன்னு காலையில இருந்து நைட் வரைக்கும் வச்சுட்டு சார் ஏதோ ஒரு நோட்ல அவன்கிட்ட கைதி நோட்டா என்னன்னு தெரியல சார் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி விட்டுருக்காங்க சார். அவன் பயந்து நடுங்கிட்டு அவன் நைட்டு நான் தற்கொலை பண்ணட்டான்னு கேட்டான் சார். அப்பா நீ தயவு செய்து அப்படி பண்ணிடாதப்பா, நமக்கு என்னைக்குனாலும் நீதி நிலைக்கும், நமக்கு வந்து மீடியாலெல்லாம் சொல்லி அவங்க கட்டாயமா உதவி செஞ்சு இதெல்லாம் வெளியே சொல்லுவாங்கடான்னு சொல்லி அவனை நான் போன நைட்டு தூங்காம ஒய்யாம பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார். என் செல்லையும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க சார்.